இப்போ வந்து சாரமணி முனிவர் இருந்தார். அங்கேருந்து தாய்மான சாமி கடும் கோபம் கொண்டு உறையூர் மேற்குணிக்கு பார்த்து ஒன்று அம்பாள் இலை கோவம் பார்த்தாங்க. அம்பாள் எழுந்தருளி இன்றைக்கி இந்த வீடியோவில் திருச்சி வெக்காளியம்மன் கோயிலோட ஸ்தல வரலாறை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கோயில் திருச்சியில் உறையூர்ன்ற பிளேஸில் இருக்குது. உறையூரை பராந்தகன்ற மன்னன் ஆட்சி புரிந்து வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் சாரமா முனிவர்ன்றவர் நந்தவனம் தோட்டம் அமைத்து பூக்களை வளர்த்து வந்திருக்காரு. அப்போ மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே உள்ள பூக்களை பறித்து அவருடைய மனைவியான புவனமா தேவிக்கு அணிவிச்சிருக்காரு. அப்போ மன்னர் என்ன பண்ணியிருக்காரு, சாரமா முனிவர் கிட்ட பர்மிஷன் வாங்காமலே அங்கே உள்ள மலர்களை பறித்து தன்னுடைய மனைவியான புவனமா தேவிக்கு அணிவிச்சிருக்காரு. அதனால கோபமடைஞ்ச சாரமா முனிவர் மன்னர்கிட்ட போயிட்டு ஏன் இந்த பூக்களை பர்மிஷன் இல்லாமல் வந்து பறிச்சிங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் மன்னர் வந்து இதை சிறிதும் பொருட்படுத்தாமல் தாயுமானவர் சாமி கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியெல்லாம் தாயுமானவர் சாமி ஞான கண்ணால் உணர்ந்திருக்காரு. மன்னர் தாயுமானவர் சாமி கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்கும் போதே தாயுமானவர் சாமிகள் மேற்கு திசையை நோக்கி திரும்பி பார்த்திருக்காரு. அவர் திரும்பி பார்த்த உடனே அந்த டைமே பார்த்தீங்கன்னா நெருப்பு மழையா திருச்சி ஃபுல்லாக நெருப்பு மழை பொழிஞ்சிருக்கு. இதனால பயந்து போன மக்கள் எல்லாரும் தன்னுடைய உயிர்களை பாதுகாக்க அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்காங்க. அந்த டைம்ல தான் திருச்சி வெக்காளியம்மன் கோயிலில் போயிட்டு தஞ்சடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை வெக்காளியம்மன் கிட்ட போயிட்டு முறையிட்டு இருக்காங்க தங்களை காப்பாற்றும்படி. மக்களை பாதுகாத்து தாய்மானவர் சாமிகளோட சினத்தை தணிக்க வெக்காளியம்மன் முழு நிலவா அவதாரம் எடுத்திருக்காங்க. அம்மனே நிலவா மாறி அவதாரம் எடுத்ததுனால நெருப்பு மழை நின்று போயிருக்கு. இந்த நிகழ்வுலாம் நடந்துட்டு இருக்கும் போதே பராந்தகன் மன்னரோட மனைவி பூவனமா தேவி நெருப்போட தாக்கம் தாங்காம காவிரி ஆத்துல குதிச்சிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க கர்ப்பிணி பெண்ணாவும் இருந்திருக்காங்க. இவங்க குதிச்சதை பார்த்த ஒரு அந்தனர் தான் மன்னரோட மனைவியை காப்பாத்திருக்காரு அந்த காலகட்டத்தில். ஸோ அதனால வெக்காளியம்மன் நிலவா அவதரிச்சு தன்னோட ஊர் மக்களையும் தன்னோட நாட்டையும் பாதுகாத்ததுக்காக மன்னருடைய மனைவியான பூவனமா தேவி வெக்காளியம்மனோட தீவிர பக்தியா ஆயிருக்காங்க. நாளடைவில் பூவனமா தேவிக்கு பெருவளத்தான் அப்படின்ற ஒரு மகனும் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இந்த வெக்காளியம்மனை நீங்கள் வழிபட்டு போனீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியம் நீங்கள் கேட்டதை கொடுக்கும் அம்பாள் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கோயிலோட வியூ மட்டும் தான் பார்க்குறீங்க. மூலவரை மீன் வெக்காளியம்மனை வீடியோ எடுக்க எனக்கு அலோவ் பண்ணலை. சாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய சிலையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக திருச்சி வந்தீங்கன்னா இந்த வெக்காளியம்மனை வழிபட மறந்துடாதீங்க. அம்பாள் பேர் வெக்காளியம்மன், உறையூர் வெக்காளியம்மன். 1000-2000 வருஷம் பழமை வாய்ந்த அம்பாள் இவங்க. அப்போ இந்த உறையூர் ஆட்சி வன்பராந்தோட மன்னர், சோழ மன்னர். அப்போ சாரமணி முனிவர் இருந்தார். அவர் செவ்வந்தி பூக்கள் தோட்டம் வச்சுருந்தார். அந்த செவ்வந்தி பூக்கள் எடுத்துக்கொண்டு போய் மலைக்கோட்டையில் உள்ள தாய்மான சாமிக்கு தொண்டு வணங்கி வந்தார். ஒரு நாள் அரசன் வீதி உலா வந்திருக்காரு. வீதி உலா வரப்ப தன் மனைவிக்கு அந்த பூக்களை கூடிய அளவு ஆசைப்பட்டார். ஆசைப்படவும் தன்கிட்ட வேலை செய்யும் பூ வணிகன் விட்டு பூ பரிசோட போனார். அவனும் பூ பரிசோட அரசு படைத்து அரசரும் தன் மனைவிக்கு சூடி அழகு பார்த்தார். ஒரு நாள் சாரமணியர் பார்க்க பூக்களே இல்லை, கழுவு போயிடுச்சுன்னு அரசையெல்லாம் முறையிட்டிருக்காரு. அரசர் அவங்களே செஞ்சு அனுப்பிச்சு விட்டார். சாரமாமணியரை அனுப்பிச்சுடும். சாரமாமணியர் தன் வணங்குற தெய்வத்துக்கிட்டே போய் தன் குறை கொடுத்து எழுதியிருக்காரு. தாய்மானசம் இறைவா உங்களுக்காக பூஜித்த மலரில் மன்னர் துஷ்பிரயோகம் பண்ணுறாரு. இதனால் சரி வர உங்களுக்கு பூஜிக்க முடியலமோ அங்கேருந்து தாய்மான சாமி கடும் கோபம் கொண்டு உறையூர் மேற்குணிக்கு பார்த்து மண்மாரி பொழிய வச்சுட்டார். மணல் மலை இவ்வளோதான் இடிஞ்சு விடுது. ஒன்றுமே உறையூரோட மக்களுக்கு ஒன்றுமே புரியல. அம்பாள்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. வெக்காளியம்மன் என்னன்னு தெரியலாமா அப்படிங்கும் காப்பாற்றுன்னு சொல்லி அம்பாள் இலை கோவம் கொடுத்தாங்க. அம்பாள் எழுந்தருளி தாய்மான சாமிகிட்ட மக்கள் துயரத்துக்கு சாமி நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அவர் மண்மாரி போய் நிற்க வச்சுட்டாரு. இயற்கை சீக்கிரம் நிப்பாடி வச்சுட்டாரு. நார்மலாகிறார். அப்பையும் வீடு இல்லாமல் தான் இருந்தாங்க மக்கள். உங்களுக்கே வீடு இல்லை, எனக்கு வீடு வேணாம், வானமே கூரையாக உட்காந்துருங்க அப்படின்ட்டு உறையூர் வெக்காளியம்மன் பேர் வந்துச்சு. அம்பாள் சாந்த சொல்லுங்க 5 பஞ்சபூமியும் அடைக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இது நடை எப்பயுமே திறந்துருக்குமா? காலையில் 5 மணிலேருந்து காலையில் 5:15 காலசாந்தி, 5:30 மணிக்கு அபிஷேகம், 6:30 இந்த 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது. காலையில் நைட்டு திறந்துருக்கும். நட திறப்பது முக்கியமான விசேஷ நாட்கள் ஏதாவது? சித்திரை 1 அம்பாளுக்கு விசேஷம். சித்திரை 1 பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரி. சித்திரை 1 அம்பாள். மற்றபடி இந்த சடல் போடுறது இதெல்லாம் அங்கே நடக்குமாங்க? இந்த சடல் போடுவாங்கல்ல அதெல்லாம் அங்கே நடக்குமா? எல்லாம் அழகு எல்லாமே நடக்குங்க. அழகு போடுறது எல்லாமே நடக்கும். சித்திரை 1 அம்பாள் விசேஷம். மாதம் ஒவ்வொரு விசேஷம் நடக்குங்க. வைகாசி மாங்கோட விஷயம். 12 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில்னா அது? 1000 மன்னர் காலத்துல அம்பாள் இருக்காங்க. சோழ மன்னர் காலத்துல அம்பாள் இருக்காங்க. எல்லை காவல் தெய்வம் தானே. அதுக்கப்புறம் இப்போ சிட்டியாக டெவலப் ஆனதுனால நமக்கு தெரியல. அப்போதைக்கு எல்லை காவல் தெய்வமாக தான் இருந்திருக்காங்க. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்.